ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஆளுயர வேலை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருக்காஞ்சியில் மாசிமக உற்சவம் கோலாகலம். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து திருத்தேர் திருவிழாவில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்பு. திருநள்ளாறில் சனி பகவானுக்கு வைர அங்கி சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி வங்கி ஊழியரிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட மர்ம கும்பல். சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. புதுச்சேரிக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நினைவு பரிசுகளை வழங்கி வரவேற்றார். புதுச்சேரியில் அரசு விழாவில் பங்கேற்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்காகவும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நினைவு பரிசினை வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளியில் செய்யப்பட்ட முருகன் சிலை, ஆளுயர வேல் ஆகியவை நினைவு பரிசாக வழங்கினார். விழா மேடையில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்வியா, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு சனிக்கிழமை இரவு கங்கவராகநதீஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. விநாயகர் தேர் முன் செல்ல கங்கவராகநதீஸ்வரர், மீனாட்சி அம்மனும் திருத்தேரில் வலம் வந்தனர். மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான மாசிமக தீர்த்தவாரி திங்கட்கிழமை காலை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருநள்ளாற்றில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்று வரும் பூர்வாங்க பூஜையின் ஒரு பகுதியாக சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வைர அங்கி சாட்டப்பட்டது. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்நிலையில் சனி பெயர்ச்சி விழாவிற்கு முந்தைய சனிக்கிழமை அன்று அதிகாலை முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து சிவனை தரிசித்தனர். குறிப்பாக 6 கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்க்கை மற்றும் சனி பெயர்ச்சி வருவதை முன்னிட்டு திருநள்ளாறு ஆலயத்தில் தர்மபுர ஆதீனத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பூர்வாங்க பூஜைகளின் ஒன்றாக காலை நவகிரக ஹோமமும், அதனைத் தொடர்ந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் மற்றும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இரவு சனி பகவானுக்கு வைர அங்கி அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நவகிரக சந்நிதி அருகே 1008 தீபங்கள் ஏற்றி சகசிர தீப வழிபாடு நடைபெற்றது. தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சகசிர தீப வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வங்கி ஊழியர் ஒருவர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்ததை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் வங்கி ஊழியர் ஒருவரது வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்ததாக தெரிகிறது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய அவர் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்ததாகவும் அதற்கு அவருக்கு கணிசமான தொகை லாபமாக கிடைத்ததாகவும் தனது வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொண்டார். இதனால் உற்சாகமடைந்த அவர் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு பல்வேறு தவணைகளாக 1,23,50,000 முதலீடு செய்துள்ளார். இதற்காக அவருக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைத்ததாக தெரிகிறது. அந்த தொகையை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்த போது அது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் உருவையார் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பரப்பதாக கூறி மோசடி கும்பல் 5,900 ரூபாய் பறித்துள்ளது. பாகூரை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 12,825 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மாசிமக திருவிழாவின் போது மீன்பிடி படகுகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் எச்சரித்துள்ளார். கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீனவ கிராமங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மாசிமக திருவிழா நடைபெற உள்ளதால் அனைத்து மீனவ மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீன்பிடி படகு உரிமையாளர்கள் அவர்களுடைய மீன்பிடி படகில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை கடலுக்குள் ஏற்றிச் செல்லக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் கத்திகளை திருட முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்தவர் பரத். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல்துறையினரால் ஆயுதங்கள் வைத்திருப்பதாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் தினமும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட பரத் சென்றார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் வழக்குகள் தொடர்பான பொருட்கள் பாதுகாப்பு அறையை ஊழியர்கள் சுத்தம் செய்தனர். இதற்காக அங்குள்ள அறையில் இருந்த ஆயுதம் உள்ளிட்டவற்றை வெளியே எடுத்து வைத்திருந்தனர். இதற்கிடையே பாதுகாப்பு அறையில் இருந்து வெளியே எடுத்து வைக்கப்பட்ட 2 கத்திகளை எடுத்து தனது இடுப்பில் மறைத்து வைத்துக் கொண்டு பரத் நழுவ முயன்றதாக தெரிகிறது. அப்போது கத்திகள் நழுவி கீழே விழுந்து சத்தம் கேட்டு நீதிமன்ற ஊழியர்கள் பரத்தை பார்த்துவிட்டனர். உடனே பரத்தை பிடிக்க முயன்ற போது தப்பிச் செல்ல முயன்றார். அவரை காவல்துறையினர் உதவியுடன் பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து 2 கத்திகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் விதமாக பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிலையில் சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலய வளாகத்தில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களை விரைவாக மீட்டு வெளிக்கொண்டு வந்து முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தீபம் ஏற்றும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தயார் நிலையில் இருந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நலன்குளத்தில் புனித நீராடும் பக்தர்களில் யாராவது நீரில் மூழ்கி தத்தளிக்கும் போது அவர்களை படகு மூலம் மீட்டு சிகிச்சை அளிப்பது குறித்தும் ஒத்திகை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற முதியோர் திருவிழாவில் ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளன கட்டிடத்தில் முதியோர் திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தொடர்ந்து அண்மையில் மறைந்த பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவரும் சமூக போராட்ட வீரருமான நல்லக்கண்ணு அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முதியோர் திருவிழாவில் நகைச்சுவை கூறும் போட்டி, தனி நடிப்பு, பலகுரல் பேச்சு போட்டி, தமிழ் மொழி பிழறாமல் கூறும் போட்டி, இன்னிசை பாடல் பாடும் போட்டி, தமிழில் பிறமொழி கலக்காமல் பேசும் போட்டி மற்றும் வேக நடை, இசை நாற்காலி, விரைவாக தண்ணீர் நிரப்புதல், இரும்பு கூண்டு எரிதல், மெதுவாக மிதிவண்டி ஓட்டுதல்,
மேசை கரண்டியில் எலுமிச்சை பழத்துடன் நடை போன்ற விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்தி அதற்கான பரிசுகளை வழங்கி முதியோர்களை ஊக்கப்படுத்தப்பட்டது. முதியோர் சொல் கேள் எனும் தலைப்பில் கவிதை போட்டியும் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், அனைத்து படைப்பாளர்கள் மற்றும் முதியோர்கள், பொதுமக்கள் என பலரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக படைப்பாளர் வேல்விழி சிவக்கொழுந்து தலைமை உரையாற்ற ரத்னசாமி மற்றும் அமுதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியினை முழுவதும் நெறியாள லட்சுமி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு திங்கட்கிழமை தொடங்க உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசுக்கு என தனி கல்வி வாரியம் இதுவரை இல்லை. அதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர பாடத்திட்டமும், மாஹேவில் கேரள பாடத்திட்டமும் பின்பற்ற வந்தது. நிலையில் கடந்த 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகள் தொடர்ந்து தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றன. தமிழக பாடத்திட்ட +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு திங்கட்கிழமை 2ஆம் தேதி துவங்கி 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்தேர்வை புதுச்சேரியில் உள்ள 84 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 6979 மாணவ மாணவிகள், காரைக்காலில் உள்ள 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 606 மாணவ மாணவிகள் என மொத்தம் 7585 பேர் எழுத உள்ளனர். இவர்களுடன் தனி தேர்வர்களாக புதுச்சேரியில் 173 பேரும், காரைக்காலில் 112 பேரும் எழுத உள்ளனர். இவர்களுக்காக பள்ளி கல்வித்துறை சார்பில் புதுச்சேரியில் 20 மையங்களும், காரைக்காலில் 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு வினாத்தாள் கொண்டு செல்வதற்காக புதுச்சேரியில் 6, காரைக்காலில் 2 வழித்தட அலுவலர்கள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த பயிற்சியாளர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் 30 ஒப்பந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு 58,300 ஊதிய உயர்வுக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஊதிய உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். இதில் விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,220 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.